என்னோட லைஃபே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எஜுகேஷன் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு என்னால வெயிட் லாஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எல்லா ரோல் மாடல் யார் இருப்பாங்கன்னா உங்க கோச் தான். என்னோட சீனியர் கோச் பிஃபோர் 2023 வந்து அவங்க மாரத்தான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. இதே மாதிரி முத்து சார் கூட போட்டோ எடுத்தாங்க. ஸோ அது பிடிச்சி போச்சு. நானும் பண்ணேன். என்ன பண்ணேன்னு சார் என்ன சொல்றாங்களோ எஜுகேஷன்ல அதை அப்படியே கேளுனாங்க. ஸோ சார் சொல்றத கேட்டு என் ரிசல்ட் எடுத்து மட்டும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. இவங்கெல்லாம் என்னோட கோச்சஸ். ஸோ நான் மட்டும் எனக்கு ரோல் மாடல் இருக்கிறது ஃபுல்லா எனக்கு கோச்சஸ் தான். நானும் என் கோச் என்னோட சீனியர் கோச் எல்லாருமே ஒரு மாரத்தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு. ஸோ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த கிரேட்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சபாபதி முத்துக்குமார் சாருக்கும் கோமதி மேம்க்கும் ஃபர்ஸ்ட் என்னோட கோச் தான். என் கோச் இல்லைன்னா நான் இங்க இல்லை. எனக்கு இந்த கிரேட்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு காமிச்சு கொடுத்த என்னோட கிரேட் கோச் மேனேஜர் பிரணவ்குமாருக்கும், அப்ளைன் ஸ்பான்சர் விஷ்ணுகுமார் ரம்யா மேம்க்கும், சபாபதி முத்துக்குமார் சாருக்கும், கோமதி மேம்க்கும், அவரன் மண்டல் ரவிசுந்தரம் சாருக்கும், அனிதா மேம்க்கும் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணிக்கிறேன். மார்க்யூஸ்க்கும் ஹெர்பா லைஃப்க்கு ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ உண்மையிலுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சாருக்கு தான் நான் ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து தேங்க் பண்ணோம். ஸோ இப்போ யாருக்கிட்ட இருந்து நம்ம எஜுகேஷன் எடுக்கணும்னா இந்தியாவோட லீடிங் வெல்னஸ் கோச். எனக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது. நான் நல்லா படிக்கல, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் கிடையாது. நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சது, நம்மளை நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே கிடையாதுன்றது. ஸோ நீங்க உங்களை நம்புங்க, எவன் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்க. எனக்கு யாரை பார்த்தும் போட்டியும் இல்லை, பயமும் இல்லை, பொறாமையும் இல்லை. இங்க வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் இப்போ வந்து சாரை வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் லைஃப்பில் நிறைய பேர்த்த லைஃப்பை மோர் தென் 15,000 பீப்புளுக்கு மேலே என் ரிசல்ட் எடுத்து கொடுத்த பர்சன் தான் நான் வெல்கம் பண்ண போகிறேன். இந்தியாவோட லீடிங் வெல்னஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பேனா பேப்பர் எடுத்து மஸ்ட் எழுதி வச்சிருங்க. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. இந்த என்ன டவுட்னாலும் இந்த எஜுகேஷன் வந்து 1/2 hour உட்காந்தோன்னா எனக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடும். ஏன்னா எனக்கு அப்பா அம்மா சொல்லித்தல, ஸ்கூல்ல டீச்சர் வாத்தியார் சொல்லித்தரல. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு கோச் கிடைச்சங்காட்டி என் லைஃப் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆக போகுது. ஸோ என்ன டவுட்னாலும் இப்பவே இமீடியட்டா நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இந்த செக்ஷன் முடிஞ்சு போகையில கன்ஃபார்ம் உங்களுக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? லெட்ஸ் மீ வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வெல்னஸ் கோச் மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார் ஆன் தி ஸ்கிரீன். ஸ்கிரீன் ஓகே, வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பாருங்க எவ்வளவு பெரிய உடம்பு இருந்து அப்படியே குறைஞ்சி எவ்வளவு ஸ்லிம் ஆயிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும். அது பேராசையா மாறினாதான் உங்களுக்கு அது ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஆசைன்றது வந்து இப்ப அந்த பையன் வந்து அவரை பாக்குறீங்கல்ல, அவர் வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மெக்கானிக்கா இருந்தாரு. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெருசா டைம் இருந்திருக்காது. ஏன்னா காலைல ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்ய போனோம்னா சாயந்தரம் தான் விடுவாங்க. ரெண்டாவது மணி இருக்குமானா ஒரு மெக்கானிக்கல்ல எவ்வளவு மணி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்த ஒரு ஆளு குறைக்கணும்ன்றது வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாரு. அது ஆசையா இருந்தா நடக்குமா யோசிச்சு பாருங்க. ஆசையா இருந்ததுனாலதான் எலுமிச்சம்பழம் ஜூஸ், தேன் அது இதுன்னு கலந்து குடிச்சுட்டு இருக்கிறார். பேராசையா மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சரண்டர் ஆகணும்னா அவங்க சொல்றதை கேட்டோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா குறைக்க முடியும்னு ஏதோ ஒரு கான்பிடென்ட் லெவல் வந்துருக்கு. அவங்க கோச் வந்து பர்சனலா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஜுகேஷனில் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் இருக்கும். எங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேணும்னா தவம் மாறும். உங்களுக்கு வேணும்ன்றது ஆசை வந்துச்சுன்னா தவம் வாழ்க்கைக்குள்ள போனீங்கன்னா பாசிபிலிட்டி. ஏன்னா நான் இதுவும் பண்ணுவேன் அதுவும் பண்ணுவேன்னா அப்படின்னா ரிசல்ட்ஸ் கிடைக்காது. கிடைச்சாலும் உங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுடைய ரிசல்ட்ஸ் கிடைச்சி அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவங்கள ரொம்ப பிடிக்கணும். யார் ஒருத்தவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குதோ உங்களுக்கு நீங்க துரோகமே பண்ண மாட்டீங்க. யாருக்குன்னா துரோகம் பண்ணா கூட ஓடியாந்துடலாம், தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு துரோகம் பண்ணுன்னா அவுட்டு. வேர்ல்டு மாதிரி கிரிக்கெட்ல வந்து எப்படி போல்ட் ஆகுறாங்களோ, கேட்ச் கொடுத்துட்றாங்களோ, அது மாதிரி அவ்வளவுதான். நீங்களே போய் மாட்டிக்கிற மாதிரி. உங்களுக்கு நீங்க உங்களுக்கு போல்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்கறத அப்ளை பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கணும். இது பேராசா இருந்தாதான் பாசிபிலிட்டி நடந்துருமா, எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். எக்ஸைட்மெண்டோட உச்சக்கட்டம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே போன்ல வந்து ஒரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 minutesல இருந்து மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு 20 ல இருந்து 30 minutes பேசுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்ததுன்னா.
ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த வயசு பசங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு போனை வாங்கி கொடுத்து பாருங்க, அடுத்த நாள் காலைல வரைக்கும் காதலே தான் வச்சிருப்பாங்க. எக்ஸைட்மெண்ட். கல்யாணம் ஆன பிறகு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த போன் எங்க இருக்குதுன்னே தெரியாது, ஒரு கால் கூட வராது. எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டு த கோர் இருக்க சொல்ல என்னன்னா ரிசல்ட்ஸ் கன்வெர்ட் ஆயிடும். நம்பாதவங்க நம்ப ஆரம்பிப்பாங்க, கேட்காதவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க, மைண்டுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கும். எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு வரணும். உங்களோட ஐடியல் வெயிட்டை பார்க்கறதுல உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகும். அந்த எக்ஸைட்மெண்ட் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்க கவனிச்சு பாருங்களேன், இந்த பையனோட அந்த வீடியோ இருந்தா போடுங்க. அவ்வளவு பெரிய உடம்பு, அவன் வந்து போட்டோ எடுத்து ஒட்டுறாப்புல. எனக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது, நான் நல்லா படிக்கல, பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் கிடையாது, நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சது, நம்மள நாம நம்புறதை தவிர இங்க வேற வழியே கிடையாதுன்றது. சோ நீங்க உங்களை நம்புங்க, வேற எவன் பேச்சையும் கேட்காதீங்க. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. எனக்கு யாரை பார்த்தும் போட்டியும் இல்லை, பயமும் இல்லை, பொறாமையும் இல்லை. இங்க வந்து இவங்க தான் இதை தான் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாது. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். கவனிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு உடம்பு என்ன கான்பிடென்ட் இருந்திருக்கும். இப்ப எப்படி கான்பிடென்ட் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட வெயிட் நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நினைக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம்னா, யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட கனெக்ட் ஆகணும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னு சொல்றோம். ஏன் என்னால சொல்றோம்னா, நம்மளே நீங்க எக்ஸாம் எழுதி நீங்களே திருத்திக்கணும், எப்படி மார்க் போடுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு யாருன்னா ஒருத்தர் திருத்துற வாத்தியாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரா இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. காதுல வந்து நடுவுல போற அந்த நரம்ப கையில கரெக்டா பிடிச்சி ஒரு அழுத்துற மாதிரி ஆளா இருந்தானா என்ன ஆகும்? பண்ணுவீங்களா? தப்பு பண்ணுவீங்களா? பயம் இருந்தது அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு மேல பயம் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான் குருவா மாறுறாங்க, டீச்சரா மாறுறாங்க. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குறைச்சதுல ரொம்ப சீரியஸா இருந்து சொன்ன உடனே போயிட்டு பாருங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாரு, 2 ட்ரெஸ்ஸா வாங்கியிருக்கிறாரு. வாங்கி ஆங்கர்ல மாட்டிட்டு அதுகிட்ட பேசுறாரு. நைட்டு படுக்கும் போகும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒண்ணு நான் போட்டுப்பேன், அதை போட்டு நான் வந்து வெளியில போவேன். காலையில எழுந்துக்க சொல்ல ஒரு நாள் ஒண்ணு எடுத்து போட்டு நான் வெளில போவேன். உங்களோட விசுவலைசேஷன், நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வேணும் லைஃப்ல, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சரி, 3 ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா, என்ன வேணும் டிசைட் பண்ணிட்டு அது உங்க கண்ணு முன்னாடி பிக்சரா வரையணும், இல்லையா? பிக்சரா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருந்தது அப்படின்னா உங்க மைண்ட் வந்து நம்பும். உங்க மைண்டுக்கு வந்து வாயில சொல்றதோட பிக்சராவோ வீடியோவோ காட்டினா அது நம்பும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கிராசிங்கா உள்ள போக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பிக்சரோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸோ எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கு அது விசுவலைசேஷன் பண்ண தெரியும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இந்த ஆர்கிடெக்ட், இந்த சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து பெருசா விசுவலைசேஷன் பண்ண ஒரு மூவியாவோ இல்ல ஒரு பில்டிங்காவோ கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. விசுவலைசேஷன் சொல்லுவாங்க. இருக்கு விசுவல். நம்ம ஐடியல் வெயிட்ல இருந்தா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 28ல இருந்து ஒரு 30 சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து மூவ் ஆக சொல்ல, நம்ம எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்மள மூவ் ஆக சொல்லல, நம்ம ஆபீஸ்ல மூவ் ஆக சொல்ல நம்மள எல்லாரும் பாக்குறாங்க. எப்படின்னு கேட்கறாங்க. நீங்க இதை கற்பனை பண்ணி பார்க்கணும். கற்பனை பண்ணி பார்க்க சொல்ல, விசுவலைசேஷன் பண்ணி பார்க்க சொல்ல என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா சுரக்க ஆரம்பிக்குது, எக்ஸைட்மெண்ட் ஹார்மோன். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணுமோ கன்சிக்யூட்டிவா பண்ணணும், நிறுத்தக்கூடாது. இங்க வந்து என்ன சொன்ன, ஏரோப்ளைன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரன்வேல வேகமா போகுது, டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ரிவர்ஸ்ல எடுத்துன்னு வரணும். அங்கிருந்து பறக்க முடியாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து தான் டேக் அப் ஆகி மேல போக ஆரம்பிக்கும். உங்களோட ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க என் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்களோட கோச்சு, உங்களோட எஜுகேஷனு, அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும், விளையாட்டா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்மள சுத்தி எல்லாருமே வியாபாரின்ற பேர்ல நம்ம உணவுல வந்து பயங்கரமா கை வச்சுட்டாங்க. யாரையுமே நம்ப முடியாத சுச்சுவேஷனுக்கு எடுத்துன்னு போய் விட்டுட்டாங்க. நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்களை நீங்க லவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் தப்பான உணவு கிட்ட நீங்க போக மாட்டீங்க. நீங்க உங்களை லவ் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி எது கிடைக்குதோ அதை எடுத்து நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க. அதோட வந்து ஃபியூச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்ம உணவு பழக்கம் எப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு பாருங்க.
இவர் வந்து ஒரு 90s கிட்ஸ் எவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நிறுத்தினோம் எதெல்லாம் பிரச்சனையா நமக்கு வந்துச்சுன்றத வந்து தெளிவா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. குக்கர் வந்தது, சுகர் வந்தது, கொழுப்பு நீக்கப்பட்ட ஆயில் வந்தது, முட்டிகால் எல்லாம் செத்து போச்சு. நிறைய பேருக்கு போய் மேல கால் வீக் ஆயிடுது. பிராய்லர் கோழி வந்தது, பெண்களுக்கு தைராய்டு டிசீஸ் வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து வந்து நீர்க்கட்டி வந்தது, கருமுட்டை வளர்ச்சி அடையாம போகுது. அது ஃபார்ம் வளர்ந்தாலும் அது உடைய மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே சின்ன வயசுல அந்த பொண்ணு ஸ்டேஜ் ஆகுறது அசலத்தனமான உடல் வளர்ச்சி வருது. ஃபர்ஸ்ட் இந்த பிராய்லர் கோழி. இன்னைக்கு எது கேட்டாலும் பர்னஸ் சிக்கன் நாங்க இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட மாட்டோம். அப்போ வந்து நாட்டுக்கோழி மட்டும்தான். வீக்லி 2 days கம்பல்சரி. அது புதன்கிழமையும் சாட்டர்டே பசங்க கம்பல்சரி எண்ணெய் தச்சு குளிப்போம். அப்ப தழிக்குள்ள கம்மா கிணறு இருக்கும். வீட்டுல போய் ஸ்விமிங் பண்றது ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு என் பையனுக்குலாம் ஸ்விமிங் என்னன்னு தெரியாது. நானா ஒரு 4 தடவை ஸ்விமிங் பூல் கூட்டிட்டு போய் நீச்சல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற காலத்துல நாங்களாம் நீச்சல் தைரியமா கம்மாக்குள்ள குதிச்சு விளையாண்டு வந்தோம். இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு பைசா கொடுத்து பழக வேண்டியதா இருக்கு. இங்க வந்து பாருங்களேன், இன்னைக்கு எல்லா ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம டேஸ்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சோன்னா உடல் வந்து பாத்தீங்கன்னா வியாதி வர ஆரம்பிக்குது. எல்லா வியாதியும் வர்றதுக்கு காரணம் நல்லா கவனமா இருங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் நீங்க நினைக்கணும். லைஃப் ஸ்டைல்னா நீங்க மைண்டுக்குள்ள போயிட்டு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, ஜுவல்ஸ் வாங்குறது, இது போய் லைஃப் ஸ்டைல். ட்ரெஸ் வாங்குறது அது லைஃப் ஸ்டைல் கிடையாது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராம நீங்க தடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதும் நல்ல தூக்கம் பண்றதும், அதுக்கப்புறம் வந்து உங்க உணவு பழக்கத்தை நீங்க சரியா வச்சுக்கிறது, இது வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ். இந்த லைஃப் ஸ்டைல ஒருத்தவங்க ஃபாலோ பண்ண சொல்ல என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும், லைஃப் ஸ்டைல விடுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருது, லைஃப் ஸ்டைல கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாருமே தேவையில்லை. நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் போதும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம நல்லா வேலை பண்றதுக்கு நல்ல உடம்பு தேவை. பேசிக்கான விஷயம். அந்த நல்ல உடல்நிலையை நம்ம தான் உருவாக்க முடியும். டாக்டர் கிட்ட போனா ஒரு டிசீஸையோ இல்ல அடிப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தான் சரி பண்ண முடியுமே தவிர நம்ம லைஃப் ஸ்டைல்னால வர ப்ராப்ளம் டாக்டர்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இந்த 2 விஷயம் இல்லாம ஃபிக்ஸே பண்ண முடியாது. ஒன்னு உணவு, இன்னொன்னு தூக்கம். அதுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. அந்த ஒழுக்கம் வர்றதுக்கு நமக்கு நம்ம மேலேயும் நம்ம வாழ்க்கை மேலேயும் ஒரு அன்பும் ஒரு ஆர்வமும் இருக்கணும். அதை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. வாழ்க்கை மேல மரியாதை இல்லாம வாழ்றோம் அப்படின்னாவே அதை தொடர்ந்து நோய்களும் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அங்க ஒழுக்கம் இல்லை. சிம்பிள். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க காலையில இது வரைக்கும் இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க, இப்ப எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க பாருங்க. இதான் உங்க லைஃப் ஸ்டைல் மாறுறது. காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. இப்ப வந்து பாருங்க, காலைல ஒரு இடத்துல கிளம்பி வந்து நீங்க வந்து அஃப்ரெஷன் ஷேக்கை நீங்க எடுக்கிறீங்க. ஏன்னா உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்க. இப்ப வந்து ஹாலா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்க நல்லா உத்து கவனிங்க. முன்ன இருந்ததோட எனர்ஜி லெவல் உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஹோல் டே நீங்க நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க செய்யற வேலையை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க வந்து அது உள்ளதான் இருக்கீங்க. நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா தான் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க நல்லா உத்து கவனிச்சு பாருங்களேன். ஆஸ் யூஷுவல் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை பார்த்து சாப்பிடுவீங்க. எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும். நம்ம சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்கா, கிரீன்ஸ் இருக்கா, புரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா நீங்க ஒத்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக்ன்றது வந்து பழக்க வழக்கமே இல்லாம இருந்த இடத்துல நீங்க இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க சொல்ல வாட்டர் இன்டேக் எடுக்கிற பழக்கத்துக்குள்ள போயிருக்கீங்க. டாக்ஸிக்கை வெளியில அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. நல்லா உத்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க தூக்கம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்க தூக்கம் மத்தியானம் ஈவினிங் வந்து ஒரு 9 மணி ஆச்சு அப்படின்னா, 9ல இருந்து 10 மணி ஆச்சு அப்படின்னா டக்குன்னு போய் படுத்துறாங்க. நேற்று ஒருத்தவங்க கிட்ட நான் பேசினே சொல்றேன், நான் வந்து காலையில 3 மணிக்கு எழுதுக்கிறேன், பரவாயில்லையா? நான் ஐயோ 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நல்ல தூக்கம் இல்லைன்னா உடம்பு சீக்கிரம் கேட்டு போயிடும், நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு. இல்ல நான் 7 மணிக்கே படுத்துருவேன். நான் 7 மணிக்கே படுத்துருவீங்களா? அப்பனா 3 மணி கரெக்டான டைம் தான். 8 ஹவர்ஸ் நீங்க வந்து தூங்குறீங்க. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா படுத்து தூங்கலாம். அப்போ 3 மணிக்கு எழுதுனால என்னோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ஈவினிங் மேல எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நான் சும்மா தான் உட்காந்து மொபைலோ டிவியோ பார்த்துன்னு இருக்கேன். போய் படுத்துருவேன். நான் படுத்துட்டு காலைல 7 மணிக்கு எழுந்துப்பேன். உங்களுக்கு வேலை இருந்தது அப்படின்னா வேலை செய்யுங்க. வேலை இல்லைன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள போகாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல்னாலையும் இல்ல வந்து சீரியல், இப்ப பாருங்க அடுத்தது பிக் பாஸ்ன்னு ஒன்று எடுத்துன்னு வந்துட்டான்.
நல்லா இருக்கிற பைத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பைத்தியமா ஆக்க போறான். எல்லா குடும்பத்திலயும் ஜன்னல்ல பாத்ரூம்ல எட்டி பார்க்குற பழக்கத்தை வந்து கொண்டு வர போறான். ரொம்ப தப்பு அது. அடுத்தவங்களோட பர்சனலை வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு காட்டுறது வந்து ரொம்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சு யோசிச்சு பாருங்களேன். உங்களை காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் கேமரா வச்சு ஒருத்தன் பிடிச்சானா என்ன ஆகும்? அது எல்லாரும் பாக்குறாங்க. வர எப்படி இருக்கும்? வக்கரத்தை உண்டாக்குற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அது வியாபாரமா வைக்க பண்ணுது. நான் என்ன சொல்றேன், நீங்களும் உங்க குழந்தைய அதை பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம எதை கவனிக்கிறோமோ எதை நம்ம விரும்புறோமோ அது நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மனசுக்குள்ள உங்களோட திங்கிங் எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட். இங்க நீங்க என்ன பார்த்துக்கின்னு இருக்கீங்களோ என்ன நினைச்சுன்னு இருக்கீங்களோ அது 100% உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அதை பார்க்கலாமா வேணாமா அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். அதுல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாக்கோ டிவிக்கோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த டிவி பாக்குறத வந்து டோட்டலா நான் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா காலைல எழுந்த உடனே நெகட்டிவான செய்தி, காலைல எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அப்படியே பூராவே அப்படி ஆயிடுது. அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பழக்கம். ஈவினிங் வந்து நல்லா கவனிச்சு பார்த்தோம். நான் நெகட்டிவா கிரியேட் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சீரியல் வந்து மூவி கூட கெட்டு போயிடும். மூவி கூட வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம் போல இருக்கு. சீரியல மூவில காட்டாத விஷயத்த கூட சீரியல்ல காட்டிடுறான். போட்டு பார்த்து என்ன சொல்றேன்னா நடு வீதியிலே போட்டு அதை குளிப்பாட்டுல இருந்து தலையில வைக்கிறது வரைக்கும் சாவு எடுத்துன்னு போற வரைக்கும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் நைட் சீன் வரைக்கும் ஒரு லேடியும் மென்னும் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க. குழந்தைங்க எல்லாம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா தப்பான விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்படின்றதுக்காட்டி கத்துக்க வைக்கிறாங்க. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்குது. நீங்க அதுக்கு அடிமையா ஆகலாமா அப்படின்னா நீங்க தீரும் நன்றும் பிறர் தர வர கணியன் பூங்குன்ற நான் சொன்னது நல்லதும் கெட்டதும் நமக்கு யாரெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது, நம்ம தான் எடுத்துக்கிறோம். இப்ப அந்த லேடி 7 மணிக்கு படுத்துதுன்னு எனக்கு என்ன ஒரு இது என்ன பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 7 மணிக்கு போய் படுங்கன்னு சொல்ல வரல, நீங்க தப்பான விஷயத்த பார்க்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த எஜுகேஷன் எடுக்கிறீங்க, உங்க பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்குமா இன்ஆக்டிவா ஆகுமா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. காலையில உங்களோட லைஃப் ஸ்டைல்ல வந்து காலையில நீங்க நல்ல விஷயத்த பாக்குறதும் நல்ல விஷயத்த கேட்கறதும் அதுக்கான ப்ராசஸ போய் ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க டே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். இங்க இருக்கிற பிரச்சனையே என்னன்னா அம்மா அப்பாவும் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்க கத்துக்கிறதுக்கு ரெடி இல்லை. அதோட விளைவு என்ன ஆயிடுது அப்படின்னா இன்னைக்கு வந்து நைட் லைஃப்குள்ள போயிட்டாங்க. இந்த பேங்காக்கு, மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி நைட் லைஃப்குள்ள போயிட்டாங்க. நைட் லைஃப்னா என்ன? எல்லாருமே தூங்க போற ஒரு 8-9 மணிக்கு அன்னைக்குதான் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலரையோ காரையோ எடுத்துக்கின்னு வெளியில கிளம்புறாங்க. நைட்ல போயிட்டு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி சூடா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, அங்க வந்து லைட் ஆம்பியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு லாங் டிரைவ் போகலாம். ஐயோ நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 11 மணில இருந்து வெடிக்காத்தால 3 மணி வரைக்கும் அதோட ரெஸ்டிங் டைம், அது வேலை செய்யற நேரம். அது வேலை செய்யற நேரத்துல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரமா ஏஜிங் ப்ராசஸ் ஆயிடும், சீக்கிரமா வயசாயிடும், சீக்கிரமா தோல் சுருங்க ஆரம்பிக்கும், சீக்கிரமா உடம்பு பலவீனமா ஆக ஆரம்பிக்கும், சீக்கிரமா உங்க ஆர்கன்ஸோட பலம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கினே வரும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப யாரெல்லாம் நைட் டியூட்டியில போயிட்டு வேலை செய்யறாங்களோ அவங்கள நான் 20 வருஷமா நான் நைட் டியூட்டியில வேலை செய்யறேன்னு சொல்றவங்களை போய் செக் பண்ணி பாருங்க. அவங்களோட பாடியில இருக்கிற ஸ்ட்ரென்த், அவங்க உடம்புல இருக்கிற சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏஜிங் ப்ராசஸ் ஆயிடும். கடவுள் கொடுத்த கிஃப்ட் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்ம உடம்பெல்லாம் இழந்து நம்ம உணவு பழக்கத்தை இழந்து நம்ம உடம்புல இருக்கிற சில விஷயங்கள்லாம் இழந்து போய் பண்ணி காசு கையில வந்து நம்ம வச்சுக்கலங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காசு எத்தனை போய் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்குறோம். ஏன் அவ்வளவு ரிஸ்க்? நீங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ நைட்ல சுத்தி காலில் வந்து படுக்கிறாங்க. அது ஒரு நாள் என்னைக்குன்னா ஒரு நாள்னா ஒன்றும் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணாது, அது விட்டுரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டாவே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹேபிட்டா ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடம்பு கிட்ட இருக்கிற ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா நீங்க என்ன சாப்பிட்டீங்கனாலும் அது மெஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மோஷனாவோ யூரினாவோ வெளியில ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனா அதை நீங்க கண்டினியூஷன் பண்ணீங்க அப்படின்னா அதோட விளைவுகள் வந்து டூ மச் ஆயிடும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் பேசினது சொல்ல என்கிட்டயே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா நான் எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறேன், எனக்கு எதுவும் டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கிறேன். அஜ்ஜோ உங்களுக்கு புரியவே இல்லைங்க. வண்டியில லோடு ஏத்தின்னு போக சொல்ல, ஒரு வண்டியை விற்க சொல்ல ஒரு சின்ன யானை வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த வண்டியில லோடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கிலோ ஏத்தணும்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க அதுலதான் ஏத்தணும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்ல டிராபிக் போலீஸ்காருக்கு காசு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு வண்டியில லோடு ஏத்துறாங்கன்னா அந்த வண்டி ஹெவி லோட்ல போக சொல்ல அதுல இருக்கிற போல்டு எல்லாமே, அதுல இருக்கிற டயர் எல்லாமே, அதுல இருக்கிற டியூப் எல்லாமே, அதுல இருக்கிற எல்லா விஷயமும் வீக் ஆகினே வரும். வண்டி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க தலைகளை நினைச்சீங்கன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியும். நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன ஆச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா இருக்க சொல்லியே நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வேலையை போய் பார்த்து நமக்கு ஏதாவது ஒன்று ஆன பேருக்கு பார்த்துக்கலாமா அப்படின்னா ஐயோ ஜோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது உடம்புல. ஏன் அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு மென்னா இருக்கீங்க, உங்களை நம்பி ஒரு லேடி வந்து வீட்டுல இருக்கிறாங்க, 2 குழந்தைங்களோ 3 குழந்தைங்களோ இல்லை ஒரு குழந்தையோ வீட்டுல இருக்காங்க, அம்மா அப்பா வீட்டுல இருக்கிறாங்க. சம்பாதிக்கிற ஆளு இல்லை அப்படின்னா இவங்க நிலைமை என்ன? ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு. ஒரு லேடியா நீங்க இருக்கிறீங்க, எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்க, நீங்க வந்து உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நீங்க தான் பேக் போனு. நீங்க இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன? ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணுமோ தவிர நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமா இல்லாத டைம்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க இல்ல, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க உட்காந்து இருக்கீங்க, சேர்ல உட்காந்து இருக்கீங்க, நீங்க இல்லைன்னா என்ன அந்த சேர்ல இன்னொருத்தவங்க வந்து உட்கார போறாங்க. ஆனா நீங்க இருந்தா உங்க ஃபேமிலி எப்படி இருக்கும்? நீங்க இருந்தா உங்க குழந்தைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? நீங்க இருந்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. அண்ணா அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க, அப்பா இல்லைன்னா குழந்தைக்கு வந்து கான்பிடென்ட் இருக்காது, அம்மா இல்லைன்னா லவ் இருக்காது. அம்மா அப்பா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களோட கல்யாணத்தை பார்க்கணும், அவங்களோட கல்யாணத்தை பார்க்கணும், 5 ஜெனரேஷன் உங்க உடம்பு பார்க்கணும். நீங்க உங்க அம்மா எத்தனை ஜெனரேஷன் பார்த்தாங்க, உங்க அப்பா எத்தனை ஜெனரேஷன் பார்த்தாங்கன்னு பாருங்க. இல்ல நீங்க எத்தனை ஜெனரேஷன் பாக்குற மாதிரி உங்க உடம்பு இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வண்டியை சர்வீஸ் பண்ணி நீங்க ஓட்ட ஆரம்பிச்சீங்கன்னா போதும். இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம போகலாம். இது வரைக்கும் நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் என்ன சொல்றேன், இன்னில இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், உங்க லவ் பண்ணணும் உங்க உடம்ப. நீங்க எத்தனை நாள்ல உங்களோட ஐடியல் ஷேப்பா வர போறீங்க? ஒரு ஷர்ட்டோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுங்க, ஆங்கர்ல மாட்டுங்க, டேட் எழுதுங்க, இந்த டேட்ல இந்த டைம்ல நான் இந்த இடத்துக்கு வரேன், இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறேன். காலைல எழுந்துக்க சொல்ல, நைட்டு படுக்க சொல்ல அதை விசுவலைசேஷன் பண்ணுங்க. நீங்க ரொம்ப டிசிப்ளினா காலையில இருந்து ஷேக் குடிக்கிறது, மதியானம் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்கிற ஃபுட்டு, கார்போஹைட்ரேட் எடுக்கிறது, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா 7-7:30 ஷேக் எடுக்கிறது, காலையில இருந்து மதியானத்துக்குள்ள ஒரு 2 to 2.5 லிட்டர்ஸ் தண்ணி கம்ப்ளீட் பண்றது, மதியானத்துல இருந்து நைட்டுக்குள்ள ஒரு 2 to 2.5 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது, படுக்க போறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறத ஸ்டாப் பண்றது, படுக்க போறோம்னு தெரிஞ்சதுன்னா யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து படுக்கிறது. இந்த டிசிப்ளின்குள்ள போயிட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. உங்க ஏர் growth நல்லா இருக்கும், உங்க ஸ்கின் நல்லா இருக்கும், உங்க ஐபால் நல்லா இருக்கும், உங்க பிரெயின் நல்லா இருக்கும், உங்க ஆர்கன்ஸ்ல இருக்க ஸ்கின் நல்லா இருக்கும், உங்களோட உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஏஜிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும். ஏஜிங் ஆகுறத நீங்க ஸ்டாப் ஆகிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணுமோ தவிர மெடிசனோ மாத்திரையோ மருந்தோ உண்மை கிடையாது. ஒரே ஒரு அலோபதி டேப்லெட்டை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா அது கரைஞ்சி வெளில வர்றதுக்கு 300 நாள் ஆகுன்றாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுங்க, கண்ணாடி கிளாஸ் எடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டேப்லெட், நீங்க என்ன டேப்லெட் போறீங்களோ ஒரு டேப்லெட்டை உள்ள போடுங்க. அது எவ்வளவு நாள் ஆகுது பாருங்க கரையறதுக்கு. நான் என்ன சொல்றேன்னா உடம்புக்குள்ள யாரும் இது சொல்லித்தர, யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே மணி. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 150 டேப்லெட் மேல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஹியூமன் பாடிக்கு. அப்ப இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருந்தவங்களோட கதை, கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுனால நிறைய இஷ்யூ ஆகி நிறைய பேர் இறக்குறாங்கன்றாங்க. இப்ப போட்டவங்களோட கதை எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உடம்புல மருந்தோ மாத்திரையோ எதுவுமே உங்களுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கலாம். உங்க உடம்ப நீங்க பாத்துக்கினீங்கன்னா மருந்தோ மாத்திரையோ அப்ளை பண்ண வேண்டியதில்லை. 25 வருஷமா என்னோட கோச் மிஸ்டர் ரவி சுந்தரன்றவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கத்து கொடுத்து 18 வருஷமா நான் ஃபாலோ பண்றேன் என் ஃபேமிலியோட. அவரு 25 வருஷமா ஒரு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷனோ போடாம ஹெல்த்தை வந்து பாதுகாத்துக்கிறாரு. எப்படின்னா இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்து 25 வருஷமா ஃபாலோ பண்ணி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸை பத்தி சொல்லித்தராரு. ஒரு ஆரோக்கியம்னா என்ன, உடம்புன்னா என்ன, உடம்பை எப்படி பார்த்துக்கணும், உடம்ப பார்த்துக்கிறதுனால நம்ம ஃபேமிலி என்ன நல்ல பெனிஃபிட் அடைவாங்க, நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எக்ஸாக்டா ஹெல்த்தை பத்தி சொல்லித்தராரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த்தை பத்தி சொல்லித்தராரு. 1 வே டிக்கெட்டோட சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்தவர் இன்னைக்கு போயஸ் கார்டன்ல இருக்கிறாரு. இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி இல்லாத ப்ராப்பர்ட்டி கிடையாது. அந்த அளவுக்கு வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணி எக்ஸாக்டா எப்படி நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கினே எப்படி உங்க வெல்த்தை கிரியேட் பண்ணணும்,
இந்த ஃபுட்டை எப்படி ஃப்ரீயா சாப்பிட்றது, இந்த வெல்த்தை எப்படி கிரியேட் பண்றது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து எப்படி இருக்குது, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள எப்படி போறதுன்னு வந்து சொல்லித்தராரு. மூணாவது விஷயம் ஹாப்பினஸை பத்தி சொல்லித்தராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 61 வயசு ஆகுது. அவர் வருவார் பாருங்க, நீங்க ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ்ல அவரை பாத்தீங்கன்னா 61 வயசு ஆகுதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. 2 பசங்க இருக்காங்க, 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தவங்க 2 பேத்தி, ஒருத்தவங்க 1 பேத்தி. ஆனா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தாத்தாலே சொல்லிக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா பையனோட பொண்ணுன்னு அவர் என்றும் சிரஞ்சீவி, என்றும் மார்க்கெட்டையனா இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்களேன், அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க லேடிஸ் இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொண்ணு இருக்கு, பொண்ணோட பொண்ணு இருக்கு, பொண்ணோட பொண்ணு இருக்கு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எப்படி இருக்கும்? உங்க உடம்பு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது பாசிபிலிட்டி. ஒரு மென் இருக்கிறாங்க, உங்களோட 3வது 4வது ஜென்ரேஷன் வர வரைக்கும் நீங்க ஸ்லிம்மா ஃபிட், எங்க தாத்தாவில தாத்தானே சொல்ல முடியாதுன்னு சொல்லுது உங்க பொண்ணு, உங்க பையன். எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, கிக் ஆஃப் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நினைக்கிறீங்களான்னு பாருங்க. இங்க பிரச்சனையே நினைக்கவே தெரியல. குழந்தையில இருந்தே பிரச்சனை என்னன்னா ப்ரெஷர் 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 ப்ரெஷர், எல்லாத்துலயும் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இல்ல மைண்ட ஃப்ரீடமா பார்க்க விட்டீங்கன்னா என்ன நினைக்கணும், எப்படி நினைக்கணும், கிரியேட்டிவை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட் ஆசைப்படுறது எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வந்து கிடைக்கும். நான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கூட சேர்ந்து அவர் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 18 வருஷமா ஃபாலோ பண்றேன். நிறைய பேரோட லைஃபை நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தம் 5 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. எந்த விதமான சத்தமே இல்லாம சைலண்டா ஒரு 4:50 நீங்க வந்து லாகிங் ஆயிட்டீங்க அப்படின்னா கரெக்டா 5 o'clock வந்து பாத்தீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் ஆகும். 2 hours செஷன் 3 days நடக்கும். நீங்க சொல்றேன் பாருங்க, இந்த தீபாவளி உங்க லைஃப்ல எப்படி போக போகுதுன்னு தெரியாது. ஆனா இந்த 3-4 செஷன் நீங்க வந்து சீரியஸா உட்காந்து அட்டன் பண்ணீங்கன்னா அடுத்த தீபாவளி ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ல தி பெஸ்ட் லெவலுக்கு நீங்க போறதுக்கு, உங்க ஃபேமிலியோட போறதுக்குனால வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா உங்க கோச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது மோர் டீடைல்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெடி. சொல்லித்தர எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இருக்கிற கோச்சா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, இந்த ப்ரோக்ராம் சாப்பிட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் மூலியமா கிடைக்கிற பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம். நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது, நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக மிக அதிகம். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். நீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷனை வந்து கவனிச்சது. மீண்டும் நாளை சந்திப்போம். நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லும். நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். பாய். நாளைக்கு வந்து உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ரெடியா வச்சுக்கோங்க. It might seem crazy what I'm about to say.